அன்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தினப்பலன். இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும். அதே நேரம் இது பொதுவான பலன். அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும். இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 1/8/2025 வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் நல்லபடியாக இன்று நடக்கும், நல்லபடியாக முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பை, உறவை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். ஏதோ சில காரணங்களால் விரிசல் ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம். ஏற்படுத்த விடாதீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். குறிப்பறிந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் உதவும் நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். தலையிட்டால் சில சங்கடங்கள் வரும். இதில் கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்ப்பை முறியடிப்பீர்கள். இன்றைய தினம் ஒரு சிலருக்கு நெடுநாள் பகை ஒரு நல்ல உறவாக மாறலாம். நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய புகழினை பெற்றுக்கொள்ள இன்று நீங்கள் போராட வேண்டி இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதற்கு உண்டான நற்பலன்கள் உடனே கிடைக்கும் நாள் இந்த நாள். மற்றும் புகழ் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வீடு, வாகனம், ஆபரணம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியது தினமும் எளிதாக கிடைத்த அந்த ஒன்று இன்று தாமதமாக கிடைக்கும். உங்களை காக்க வைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி திருவினையாகும் நாள். உங்கள் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த முயற்சியும் எந்த செயலும் தேவைதானா என்று பார்த்து செய்ய வேண்டும். ஏனென்றால் வீண் முயற்சிகளை செய்யலாம் என்று காட்டுகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எழுந்த ஒரு பிரச்சனையை உங்களது பேச்சு
பேச்சால் நல்லபடியாக முடிப்பீர்கள். பேச்சால் வெற்றி. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான வார்த்தைகளை எங்கும் நீங்கள் பிரயோகிக்கக்கூடாது. உஷ்ணமான பேச்சு இன்று நீங்கள் பேசக்கூடாது. இதில் கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். போராட்டம் உண்டு. போராட்டத்திற்கு பின் ஒரு பெரும் உயர்வு கிட்டும். எனவே நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவிப்பு தெரிகிறது. இந்த தவிப்பால் இப்படியும் அப்படியும் போய்கொண்டே இருக்கின்றீர்கள். எனவே உணர்ச்சியை இன்று நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று கண்டிப்பாக தேவை. விரயம் என்று காட்டுகிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வெற்றி செய்தி கிடைக்கும் நாள். ஒரு போராட்டம் போல் ஒன்று நடந்தது. அதில் உங்களுக்கு வெற்றி என்ற ஒரு நற்செய்தி இன்று வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உழைப்பு உண்டு, ஊதியமும் உண்டு. உழைப்பை விட ஊதியம் அதிகமாக இருக்கிறது. எனவே நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டங்கள் தீட்டி இருந்தீர்கள். பல்வேறு திட்டங்கள். மதியம் கிடைக்கும், மாலைக்குள் இதை செய்யலாம் என்றெல்லாம் சில திட்டங்களை தீட்டி வைத்திருந்தீர்கள். ஒரு பொருள் வருகின்றது. அந்த வரவை வைத்து இந்த திட்டம். ஆனால் அந்த வரவே தாமதித்து வரும் இன்று. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை, தொழில் இந்த விஷயங்களில் சில நன்மைகள் இன்று நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமுடன் எதையும் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதில் முழு கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு, லாபம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் அங்கே போயிருந்தால் கிடைத்திருக்கும், ஆனால் செல்வதற்கு மறந்து விட்டேன், இந்த நாளை மறந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம் வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வந்துவிட்டது. அதை சமாளிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.